அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நமக்காக வேண்டி அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர்களில் இறுதி தூதரான இவரை திருமறை குர்ஆனில் இருந்து அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு சான்றை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சூரா கலம் என்கிற 68வது அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களில் அல்லாஹுடைய தூதர் அவர்களை குறித்து ஒரு வார்த்தையை அல்லாஹ் பதிய வைக்கிறான். அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு முன்னால் சொல்லக்கூடியவன் எவ்வளவு பெரிய அறிவார்ந்தவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்த வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை போன்று கணக்கெடுக்கக்கூடிய இடத்தில் உள்ளவன் இல்லை. ஒரு மனிதரை நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ முடிவெடுக்கிற இடத்தில் நாம் இருப்போமேயானால் நமக்கு எது தெரிகிறதோ அதை வைத்து அவரை நல்லவர் என்றோ தீயவர் என்றோ நாம் முடிவெடுப்போம். நாம் முடிவெடுத்தபடி அவர் சரியாக முறையில் இருந்திருக்கலாம், அல்லது நம்முடைய முடிவுக்கு மாற்றமான பண்புகளை கொண்டவராகவும் அவர் இருக்கலாம். ஒரு மனிதனுடைய வெளிப்படையான ரகசியமான பகலுடைய நேரம் இரவுடைய நேரம் எல்லாவற்றையும் அறிந்து நாம் முடிவு சொல்லக்கூடிய இடத்தில் கிடையாது. யார் உட்பட? அல்லாஹுடைய ரசூல் உட்பட. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வழக்கு ஒரு முறை வருகிறது. ஒரு பொருளை சுட்டி காட்டி இந்த பொருள் எனக்குரியது அப்படின்னு ஒருத்தரும், இல்ல இல்ல அது எனக்குரியது அப்படின்னு இன்னொருத்தரும் வராரு. ரசூலுல்லாஹ் 2 பேர்கிட்ட வழக்கு கேட்கிறாங்க. அந்த கேட்டு அதனுடைய வாத பிரதிவாதங்களை உணர்ந்து ரசூலுல்லாஹ் அந்த பொருளை தூக்கி ஒருத்தர் கையில கொடுத்துட்டு, யாரு கையில ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களோ அந்த நபரை பார்த்து சொன்னார்கள், நான் ஒரு மனிதன், நீங்க 2 பேரும் வாதம் பண்ணீங்க, வாதத்தை வச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அவரை விட நீங்கள் வாதத்தில் கொஞ்சம் சாதுரியமாக பேசுகிற இடத்துல இருந்தீங்க, அதனால இந்த பொருள் உங்களுக்குரியது என்று நான் முடிவெடுத்து தந்திருக்கிறேன். ஆனா உண்மையிலேயே இது உங்களுக்குரியதான்னு உங்களுக்கும் உங்களை படைச்சவனுக்கும் தெரியும். ஒருவேளை நீங்கள் இந்த பொருளுக்கு சொந்தக்காரர் இல்லை என்றால், இன்னஹா ஜம்ரத்தும் மினன்னார், நான் நரகத்தின் ஒரு கங்கை தான் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், இது உங்களுக்குரிய பொருள் இல்லை, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்குரியது தான் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, நான் கரெக்டாக நீ தீர்ப்பு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். இவ்வளவுதான் எனக்கான பார்வை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி, இந்த தீர்ப்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. நான் வாதத்தை கவனிச்சேன், எனக்கு எது நியாயம்னு தெரிஞ்சதோ அந்த நியாயத்துக்கு நான் சொன்னேன். இதுதான் மறுமையிலே நியாயமா இருக்குமான்னு கேட்டால் அது மாறி கூட இருக்கலாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். நபியாலேயே ஒரு மனிதரை நல்லவர் என்றோ தீயவர் என்றோ முழுமையான முடிவு சொல்ல முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்ப யாரால முழுமையாக முடிவு சொல்ல முடியும் என்றால், ரகசியத்தையும் வெளிப்படையையும் அறிந்தவன், இரவையும் பகலையும் சமமாக பார்ப்பவன். அவன் பார்வைக்கு திரை கிடையாது, அவன் செவிக்கு திரை கிடையாது, அவனால பார்க்க முடியாததுன்னு ஒண்ணு கிடையாது, எல்லாவற்றையும் அறியக்கூடியவன். வல்லாஹு அஅலமு பிஸ்ஸுதூர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுடைய உள்ளங்களையும் அறியக்கூடியவன். அந்த அளவிற்கு தேர்ச்சி மிக்க ஞானம் கொண்டவன் அல்லாஹ். அவன் சொல்றான் நபியை சூரா கலமினுடைய ஆரம்ப வசனத்தில், இன்னக்க லஅலா ஹுல்கின் அலீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறீர். குணம் நானும் குணம், இது மாதிரியான ஒரு பண்பு கொண்டவன மனுஷனை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட மகத்தான மேன்மை பொருந்திய பண்புகளை உடையவர் அல்லாஹுடைய ரசூலே நபி முஹம்மதை நீங்கள் தான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில்
நபி அவர்களை புகழ்ந்து புகழாரம் சூட்டுகிறான். நபிமார்களை பொறுத்தவரை அவர்கள் நன்னடத்தையிலும் ஒழுக்கத்திலும் கற்பிலும் நேர்மையிலும் இன்ன பிற நற்பண்புகளிலும் அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான் என்ற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நபிமார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் அவ்வப்போது சில நபியினுடைய நற்பண்பை அல்லாஹ் பதிய வைத்துக் கொண்டே வருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் மிகப்பெரிய கோபம் கொண்டவர். அந்த கோபத்தின் வெளிப்பாடு ஒரு பெரும் தீமையும் அவர் செய்தார். அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்தலாம் கோபத்தினால். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பொறுமை இருக்குது. மற்ற நபிமார்கள்லாம் பார்த்து இப்படி பொறுமையா இருக்க முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு பொறுமையாளராக அவர் மாறினார். இப்ராஹிம் நபியை பற்றி நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனுஷன் வாழ்நாளில் பொய் பேசாமல் இருக்க முடியுமா? இந்த மனிதர் 3 பொய்களை தவிர வேறு பொய்யை சொன்னதே கிடையாது தன் வாழ்நாளில். அப்படிப்பட்ட ஒரு நபர் என்று இப்ராஹிம் நபியினுடைய நேர்மை குணத்தை அல்லாஹ் பாராட்டுகிறான். யூசுப் நபியின் கற்பொழுக்கத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். யஹ்யா நபியினுடைய கற்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் இவர் ஒழுக்கமிக்கவர் என்று அல்லாஹ் பதிய வைக்கிறான். தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய காரியத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமை உடைய பண்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஒவ்வொரு நபியினுடைய நற்பண்புகளை பற்றி பேசுகிற அல்லாஹ் நம்ம தூதரை பற்றி சொல்லும் போது இவர்கிட்ட இது உயர்வு இது உயர்வுன்னு இல்லை, எல்லாமே இவர்கிட்ட உயர்வாத்தான் இருக்கு. இவர் மகத்தான நற்பண்பு உடையவர் என்று அல்லாஹுடைய ரசூலை குறித்து அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இறைவனின் சான்று ஒருபுறம், இறைவனுக்கு அடுத்து இந்த உலகத்தில் அல்லாஹுடைய ரசூல் அவர்களை குறித்து சான்று சொல்லுகிறார்கள். அந்த சான்று சரியாக இருக்கும் என்றால் அது எதிரிகளுடைய சான்று. ஏன் எதிரிகளுடைய சான்றுகளை நாம குறிப்பிடுகிறோம் என்றால், ஒரு மனுஷனுடைய தப்ப அவ்வளவு தூரம் கண்ணில் விளக்கெண்ணை ஊத்திக்கிட்டு பார்க்கக்கூடிய நபர்கள் எதிரிகளாகத்தான் இருப்பார்கள். நம்ம நண்பர்கள்ட்ட போய் நம்முடைய குறைய கேட்டால் அவங்களுக்கு தெரியாது, குறையே இருந்திருக்கும், அதை அவன் குறைய பார்க்க மாட்டான். ஏன்? நம்முடைய நேசர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு பிரியமானவர்கள், நம்முடைய குறைகள் அவர்களுக்கு கண்களுக்கு தெரியாது. யாருக்கு குறை மாதிரி தெரியும் தெரியுமா? யார் நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்களோ அவங்க நிறைய குறையாதான் வைப்பாங்க. சரியான காரியம்னா அதையே குறைபாக்கக்கூடிய இடத்துல யார் இருப்பா? எதிரிகள் இருப்பார்கள். அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இந்த உலகத்தில் நல்லவர்களை தனக்குரிய நண்பர்களை சம்பாதித்த அளவிற்கு அதை விட அதிகமாக தீயவர்களை தனக்குரிய எதிரிகளை சம்பாதித்தார்கள். ஏன்னா ரசூலா கொண்டு வந்த கொள்கை அப்படி. ரசூலா பண்பால எதிரி வரல, ரசூலா யார்கிட்டே வந்து ஏமாற்றி விட்டார் என்று எதிரி வரல. ரசூல்லாவுடைய கொள்கை எதிரிகளை உருவாக்குது. அடுத்தடுத்த களங்களில் இருந்து எதிரிகள் உண்டாகி கொண்டே இருக்கிறார்கள். அந்த எதிரிகள் கொடுத்த நற்சான்று என்ன தெரியுமா? அல்லாஹுடைய ரசூல் அவர்களை குறித்து அபூ சுஃபியான் ரதியல்லானவர்கள் அவர் காஃபிராக இருக்கும் போது ஹெர்குலிஸ் என்கிற ரோம் தேசத்தை ஆட்சி செய்த அன்றைய கால மன்னர் இந்த அபூ சுஃபியானை அழைத்து விசாரிக்கிறார். உங்களில் ஒருவர் தூதர்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராமே, அவர்கிட்ட எனக்கு இப்ப கடிதம் வந்திருக்குது, என்ன இஸ்லாத்தை ஏத்துக்க சொல்லி அவர் கடிதம் அனுப்பி இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்ட பண்புடையவர், நீங்க விளக்கம் கொடுங்க முதல்ல, எனக்கு அவரை பத்தி தெரியாது. 53-54 வருஷம் அவர் வாழ்ந்திருக்கிறார், உங்க கூட 53 வருஷம் வாழ்ந்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட பண்புடையவர் நீங்க சொன்னாதான் நான் ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு யாரை அழைத்து இந்த ஹெர்குலிஸ் கேட்டார்னா அபூபக்கரை அழைச்சு கேட்கல, உமரை அழைச்சு கேட்கல ரதியல்லாஹு அன்ஹுமா. இவங்க சஹாபிகள் என்ன பதில் சொல்ல போறாங்க? நண்பர்கள். ஆனா ஹெர்குலிஸுடைய பார்வை அப்படிதானே இருக்கும், அவர் உங்களுக்கு நண்பர்ப்பா, தப்பே நாளுக்கு இருந்தா கூட மறைச்சிட்டு பேசுவீங்க. எதிரி அப்படி பண்ண மாட்டான், தப்பே இல்லாத கூட தப்பு மாதிரி காட்டும். அதனால இந்த அபூ சுஃபியானை அழைத்து அபூ சுஃபியான் இடத்தில் அல்லாஹுடைய ரசூலை பற்றி ஹெர்குலிஸ் விசாரிக்கிறார். நிறைய கேள்வி கேட்கிறார். இவர் உங்களில் என்றைக்காவது போய் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார். இல்ல, ஒரு நாளும் சொல்லல. என்றைக்காவது நம்பிக்கைக்கு மாற்றமா, நம்பிக்கைக்கு பத்திரம் இல்லாமல் நடந்திருக்கிறாரா? நடந்ததில்லை. வாக்குறுதி கொடுத்து மீறி இருக்கிறாரா? மீறினதில்லை. அந்த அபூ சுஃபியானுடைய எண்ணத்தை பாருங்க. அப்போ எனக்கு எல்லாமே அவருக்கு பாசிட்டிவா சொல்றதுனால எனக்கு பிடிக்கல, எதையாவது ஒன்று நெகட்டிவா சொல்லணும்னு நான் நினைச்சேன். நபியை பற்றி, முகமதை பற்றி தவறா ஒரு வார்த்தை இந்த ஹெர்குலிஸ்ல பதிய வைக்க எனக்கு ஒரு ஆசை. ஆனா எல்லாமே பாசிட்டிவா பதில் சொல்ற மாதிரியே கேள்வி அமைஞ்சிருச்சு. கடைசி இப்படி ஒரு கேள்வி வந்துருச்சு, இவர் வாக்கு கொடுத்து மீறி இருக்கிறாரா அப்படின்னு. இதுவரைக்கும் மீறல, இப்பதான் உதைபியா உடன்படிக்கை போட்டிருக்கிறோம், மீறுவார மாட்டாரன்னு தெரியல. இதை தவிர வேற என்ன இல்லை. நபியை பற்றி அபூ சுஃபியானுக்கு குறை சொல்ல ஒண்ணுமே இல்லை. இந்த அபூ சுஃபியான் நபியோடு 53 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். 40 வயசு வரைக்கும் ரசூலாக்கு வஹி வந்து 13 ஆண்டு கால ரசூலா மக்கால இருக்கிற 53 வருஷம் நபியோடு வாழ்ந்த அபூ சுஃபியான் சொல்றாரு, இதுவரைக்கும் அவர்கிட்ட எந்த குறையோ வாக்குறுதி மீறலையோ பொய்யையோ நான் கேட்கல.
இனிமேல் மீறுவாரன்னு தெரியல. இதுதான் அவர்கிட்ட குறைன்னு சொன்ன என்ன சொல்ல முடியும்? இனிமேல் மீறுவாரன்னு எனக்கு தெரியல. இதைத்தான் அவர்கள் குறையாக சொல்லக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அவர்கள் எப்படிப்பட்ட பண்புடையவர்கள் என்பதை அவர்கள் சமுதாயத்திற்கு ஒரு காரியத்தின் மூலமாக அல்லாஹ் நிரூபிக்க வைக்கிறான். நபி அவர்கள் சஃபா மலையின் மீது ஏறுகிறார்கள். இது எப்போ நுபுவத்தை அல்லாஹ் கொடுத்த 3 ஆண்டுகள் கழித்து. ரசூலாக்கு 43 வயசு, 40ல நபி ஆயிட்டாங்க. 3 ஆண்டு காலமா ரகசியமாக பிரச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. தனக்கு தெரிந்த நண்பர்கள் நேசர்களை மட்டும் அழைத்து மார்க்கத்தை சொல்லுகிறார்கள். இது அன்றைக்கு மக்கா குறைஷிகளுக்கு தெரிந்தும் கண்டும் காணாம விட்டாங்க. சும்மா இப்படி பரப்புவாரு, அவர் நாளைக்கு மௌத்தாயிட்டாரு, கொள்கை அழிஞ்சிரும், ஒன்னும் இல்லாம போயிரும், அவர் ஒரு 10 பேர் திரட்டி வச்சுக்குவார் இப்படின்ற எண்ணத்தில் இருந்ததுனால எதிர்க்கல. அல்லாஹ் வசனத்தை இறக்கிற வந்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே நெருங்கிய உங்கள் உறவுக்காரர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனம் வந்த உடனே சஃபா மலையின் மீது ஏறுகிறார்கள். மக்கா குறைஷிகள் அத்தனை பேரையும் ரசூல் அழைக்கிறாங்க. யா பனு அப்து ஷம்ஸ், அப்து ஷம்ஸ் கோத்திரத்தவர்களே, யா பனு லுஐ, பனு லுஐ கோத்திரத்தவர்களே, யா பனு மனாஃப், மனாஃப் கோத்திரத்தவர்களே, யா பனு அப்துல் ஹாஷிம், அபு ஹாஷிம், அதே போன்று அப்துல் முத்தலிப் என்று ரசூலுல்லா ஒவ்வொரு தலைவர்களுடைய தலைக்கட்டுடைய பெயர்களை சொல்லி எல்லா மக்களையும் கூப்பிடுறாங்க. மொத்த மக்கா வந்து திரண்டு நிக்குது. ரசூலுல்லா 4 பேரை கூப்பிடல, 4 பேரை கூப்பிட்டு விளக்கம் கட்டாங்க. நீங்க 4 பேர் தெரிஞ்சவரை மட்டும் கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு ஆயிரும். 3 மக்காவை கூப்பிடுறாங்க. எந்த அளவுக்கு மக்கா மக்கள் ஒன்று திரளுகிறார்கள் என்றால், வர முடியாதவங்க தன் அடிமையை அனுப்பி வைக்கிறாங்க. என்னால போக முடியல, விட முடியல, கை கால் வலிக்குது, நீ போயிட்டு வா, என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வான்னு முழு மக்காவே ஒன்று திரளுகிறது. ரசூலுல்லா முதல் வார்த்தை என்ன கேட்கிறாங்க? தன்னை நபி என்றோ நரகத்துக்கு நாம பயப்படணும், மறுமைக்கு போறோம் அப்படி எதுவுமே பேசல. சஃபா மலையின் மீது நான் நிக்கிறேன். சஃபா மலைக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு குதிரைப்படை ஒன்று வந்திருக்குது, உங்களை தாக்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்க நம்புவீங்களா? இங்க குதிரைப்படை மட்டும் விஷயம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. மக்காவை அன்னைக்கு யாருமே எதிரியா பார்க்கல. முதல்ல ஆபிரகாம்னு ஒருத்தன் பார்த்தான். ரசூலுல்லாஹ் அந்த பிரச்சாரம் செய்யறதுக்கு 43 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான், அவன் அழிஞ்சு நாசமா போயிட்டான். அதுக்கப்புறம் மக்காவை யாருமே விரோதிகளாக பார்க்கல, எல்லாருமே மக்காவோடு நல்ல நட்புறவுல இருந்தாங்க. ரோம் அரசா இருக்கலாம், பாரசீகமா இருக்கலாம், நஜ்ஜாஷியா இருக்கலாம், எல்லாருமே எப்படி இருந்தாங்க? மக்காவோட நட்புறவுல இருந்தாங்க. குதிரைப்பட வர வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லாத வாதத்தை ரசூலுல்லாஹ் முன்னிறுத்தி, ஒருவேளை ஒரு குதிரைப்பட மக்கால இங்க வந்திருக்கு, சஃபா மலைக்கு பின்னாடி நிக்குதுன்னு நான் சொன்னா நீ நம்புவியா? நீ போய் பார்க்காம நம்புறது அதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன் வராங்க, எதுக்கு வராங்க? நமக்கு தான் பகைவர்களே கிடையாது, இப்படி கேட்டுக்கணும்ல. அவங்க சொல்றாங்க, மா ஜர்ரப்னா அலைக்கல் கதீப், முஹம்மதே உங்களிடத்தில் நாங்கள் பொய்யை அனுபவித்ததே கிடையாது, நீங்க என்னத்தை சொன்னாலும் உண்டு. அப்படியே என்ன அர்த்தம்? கிழக்குல இருந்து சூரியன் உதிச்சதுல நேற்றுக்கு நான் மேற்குல இருந்து பார்த்தேன் நபி சொன்னா அவங்க நம்புவாங்க. அந்த அளவுக்கு நபி மேல நம்பிக்கை. மேற்குல இருந்து சூரியன் உதிக்குமான்னு கேட்க மாட்டாங்க. இவர் சொன்னா அவர் போய் சொல்ல மாட்டாருப்பா, என்னைக்கு அவர் சொல்லி இருக்கிறாரு, அவர் சொன்ன உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய மக்கள் அன்றைக்குள்ள எதிரிகள். அந்த எதிரிகள் சொல்கிறார்கள், உங்களிடத்தில் நாங்கள் பொய்யை அனுபவித்ததே இல்லை. ரசூலுல்லாஹ் அதுக்கப்புறம் சொல்றாங்க, குதிரைப்படலாம் இல்லை, நான் இருந்தா நம்புவியான்னு தான் கேட்டேன், அங்க குதிரைப்பட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்கீது அன்ஃபுஸக்கும் மினன்னார், நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உடனே டைவர்ட் ஆகுறாங்க. அங்கதான் அபூலஹப் நிக்கிறான், மண்ணை எல்லை தூக்கி எரிஞ்சிட்டு சொல்றான், தப்பத்தியா முஹம்மது, முஹம்மதை நீ நாசமா போ, இதை சொல்வதற்கு தான் எங்களை அழைத்தாயா என்று கேட்டு அந்த கூட்டமே அன்றில் இருந்து கடும் பகைவர்களாக மக்காவாசிகள் மாறினார்கள் என்ற நிகழ்வு அங்க அதுதான் அந்த மாறுவதற்கு ஒரு முக்கியமாக அமைந்தது என்பதை பார்க்க முடிகிறது. எதிரிகள் கொடுக்கிற வாக்குறுதி இதெல்லாம் என்ன வாக்குறுதி? இவர்கிட்ட பொய் அனுபவிச்சதில்லை, ஒரு நாள் ஒரு பொழுது பொய் பேசினதில்லை, யுத்தத்தை எல்லாம் சந்திச்சு ஹுதைபியா உடன்படிக்கை போடும் போதும் சொல்றாங்க இவர் பொய் பேசக்கூடிய நபர் இல்லை. இதுக்கு அடுத்த சான்றை நீங்க பாருங்க, நபி அவர்களுடைய மனைவிமார்கள். ஏன் பொதுவா ஒரு நபருடைய மனைவிமார்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா அது வாங்குறதுக்கு சாத்தியம் கிடையாது, அதான் பெரிய பாடு. 1000 நல்லதை பார்த்து ஒரு குறையை பார்த்தால் 1000 நல்லதை மறக்கிற ஒரு பண்பு படைத்தவர்கள் மனைவிமார்கள், பெண்கள் கிடையாது. வாப்பா செய்யற குறை கண்ணுக்கு தெரியாது, அண்ணன் தம்பி செய்யற குறை கண்ணுக்கு தெரியாது, பையன் 1000த்தையுமே தப்பு பண்ணாலும் சரி கண்ணுக்கு தெரியாது. கணவர் செய்யற ஒரு தப்பு தான் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும், அதை சொல்லலை அப்படின்னா மனசு தூக்கமே வராது. அப்படிப்பட்ட பண்பு இந்த மனைவிமார்களுக்கு உண்டு. ஆதம் நபிக்கே அவர்களுடைய மனைவி நம்முடைய தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறு செய்தார்கள் என்று மார்க்கம் சொல்லுது. அப்ப இது மனைவிக்கே உண்டான பண்பு.
இந்த மனைவிமார்களை ரசூலுல்லாஹ் ஒரு மனைவி இல்லை, ஒரு மனைவி இருந்தாலாவது ரசூலுல்லாஹை பத்தி அவங்க பயந்துட்டு இருக்காங்க, அதனால நபியை பத்தி நல்ல விதமா சொல்லிட்டாங்கன்னு வரும். நபிக்கு 10 மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும்போது இந்த அதிகமா மனைவி வந்துட்டாலும் குரோதம் என்ன யார் மேல வரும்னா சக்காலத்தி மேல மட்டும் வராது, கணவன் மேலையும் வரும். ரசூலுல்லாஹ்க்கு 10 மனைவி இருந்து அந்த 10 மனைவிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு போதிய பொருளாதாரத்தை கொடுக்கல. சில நேரத்தில் குடும்பத்தில் இதுக்குன்னே ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. பணம் எங்களுக்கு இல்லை, சாப்பாடு இல்லை, வசதி இல்லை அப்படின்னா குழப்பம் வந்திருக்கு. இவ்வளவு குழப்பம் வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வஃபாத்துக்கு பிறகு அடுத்த கல்யாணம் முடிக்க முடியாது என்ற சட்டம் வந்து இந்த அளவுக்கு உண்மையிலே நபியின் மனைவிமார்களுக்கெல்லாம் அதிகமாக அருள் புரியணும். இவங்க அளவுக்கெல்லாம் சோதிக்கப்பட்ட சஹாபி பெண்மணிகளை பார்க்கவே முடியாது, அவ்வளோ சோதனை. அந்த மாதிரி வறுமையை நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம விரும்ப மாட்டோம், அந்த மாதிரியான கஷ்டங்களை நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம விரும்ப மாட்டோம். ஆனால் நபியின் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, நபியினுடைய குணம் எப்படி இருந்தது? எல்லா மனைவிமார்களும் சொன்ன வார்த்தை கான ஹுலுக்குல் குர்ஆன், இவர் பண்பு குர்ஆனோட ஒத்து இருந்துச்சுன்னு. அல்லாஹுடைய சான்று, எதிரிகளின் சான்று, மனைவிமார்களின் சான்று, அத்தனை சான்றையும் பாருங்க ஒருமித்த கருத்தா இருக்கும். அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் உண்மையில் இவர மாதிரியான பண்பு கொண்டவர்கள் இனி இந்த துனியால வரமாட்டார். ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து அந்த பொசிஷன்ல தூதராகவும் வரமாட்டாங்க, பண்புகளாலும் யாரும் ஒருவர் அந்த இடத்திற்கு வர முடியாது என்ற மேன்மை பொருந்திய பண்பாளர் அல்லாஹுடைய ரசூல் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு பதிய வைக்கக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. அந்த அல்லாஹுடைய ரசூலின் பண்புகளை குறித்து வரக்கூடிய காலங்களில் நாம் அறிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.